வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் உங்களை ஒப்படைக்கின்றேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பவுல் எபேசு நகரில் இறைப்பணியை ஆற்றிய போது அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அந்த மக்களோடு, குறிப்பாக மூப்பர்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இதோ தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திரு அவையை மேய்ப்பதற்கு தூய ஆவியானவர் உங்களுக்கு கண்காணிப்பாளராக என்னை ஏற்படுத்தினார். அதன் அடிப்படையிலேயே இந்த மந்தை முழுவதையும் மிகுந்த கவனத்தோடு நான் வழிநடத்தி வந்தேன், பாதுகாத்தேன், நற்செய்தி அவர்களுக்கு அறிவித்தேன். இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கவனமாயிருக்க வேண்டும். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு உங்கள் ஒவ்வொருவருக்காக செபித்து இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள, இயேசுவினுடைய வழியில் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ இதோ நான் உங்களுக்கு நினைவூட்டி வந்தேன். இப்பொழுது நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன். அப்பொழுது சில ஓநாய்கள் உங்களிடையே வந்து உங்களுடைய விசுவாசத்தை சிதறடிக்கும், உங்களுடைய நம்பிக்கை முயற்சிகளை கைவிடும்படியாக உங்களை வேறொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும், உங்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஒருபோதும் அப்படிப்பட்ட தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குகிறார். பிரியமானவர்களே, பங்கு குருவானவர்கள் ஒவ்வொரு பங்கிலும் பணியாற்றுகிற போது இறை மக்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பக்தியிலும் அவர்களை வளர்த்தெடுப்பது உண்டு. அந்த ஆன்மீக பணி ஒவ்வொரு பங்கு தலங்களிலும் பங்கு குருவானவருடைய வழி நடத்துதலின் பேரில், அவருடைய பாதுகாப்பின் பேரில், அவர் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளின் பேரில் அந்த பங்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறும். ஆன்மீகத்தின் நல்ல வளர்ச்சி பெறுகிற அந்த பங்கு தலமானது அந்த பங்கு தந்தை மாற்றம் பெற்று இன்னொரு இடத்திற்கு போகும்போது அந்த பங்கு தந்தை ஒருவேளை கேள்விப்படுகிறார் என்றால் இந்த பங்கில் எந்த வளர்ச்சியும் இல்லை, பங்கு மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சபையை விட்டு வெளியே போகிறாங்க, வேறொரு சபைகளுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள், யாரும் ஆலயத்திற்கு வருவதில்லை, ஆன்மீக எழுச்சி இல்லை, மக்களுக்கு விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது, பக்தி இல்லை என்பதை கேள்விப்படுகிற போது அந்த பங்கு குருவானவருக்கு மிகுந்த வேதனையும் வருத்தமும் உண்டாகிறது. மிக கடினப்பட்டு உழைத்து மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்குள் ஒரு ஆன்மீக எழுச்சியை ஊட்டிய போது இப்பொழுது அது தளர்ந்து போய் கொண்டிருக்கிறதே, விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே என்கிற நிலையில் அவர் மனம் மிகுந்த வேதனைப்படும். அத்தகைய மனநிலையை பிரதிபலிக்கிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். சகோதர சகோதரிகள், பவுலடிகளார் அந்த எபேசு நகர மக்களிடையே பணியாற்றிய போது அவர்களுக்கு பல நல்ல வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்கிறார். இறை விசுவாசத்தில் ஒவ்வொருவரும் ஊன்றி இருக்கும்படியாக அவர்களுக்குள் அந்த ஆன்மீக தாகத்தை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை, என்னுடைய தேவைக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எந்த விதமான சுயநலமோ பேராசையோ எனக்கு இருந்ததில்லை. மாறாக கடவுளுடைய திருச்சபையை உங்கள் மீது கட்டி எழுப்ப வேண்டும், உங்கள் மத்தியில் இறையாட்சி ஊற்றெடுக்க வேண்டும், விண்ணரசை இந்த இடத்தில் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதே என் நோக்கமாயிருந்தது. இதையெல்லாம் சொல்லி ஒருபோதும் இனிமேல் நீங்கள் தீமைக்கு அடிமையாகிவிடக்கூடாது,
தீய பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகிவிடக்கூடாது, பிற சபைகளுக்கு விலகி ஓடிப்போய் விடக்கூடாது, அல்லது இந்த மந்தை சிதறுண்டு போகக்கூடாது. கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இவற்றையெல்லாம் சொன்ன பின்பு பவுல் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லோரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை தந்தது. பிறகு அவர்கள் எல்லோரும் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். ஒரு நல்ல இறை ஊழியன் மக்கள் மீது கொண்ட அன்பு கடவுளுடைய இறையாட்சியை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. அந்த மன நிறைவோடு அந்த இடத்தை விட்டு போகும்போது அவர் வெளியேறி செல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு இறை ஊழியர்களும் ஒரு பங்குதலத்தை ஒப்படைக்கும் போது அந்த பங்கு மக்களை இப்படியாக பவுலடியாரை போன்று விசுவாசத்தில் கட்டி எழுப்ப வேண்டும். அவர்களுக்குள் ஒரு ஆன்மீக எழுச்சியை உருவாக்க வேண்டும். மக்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடியவராக ஒரு பங்குத்தந்தை இருக்க வேண்டும். மக்கள் மத்தியில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம், இரக்கம், பிறநலம் போன்ற நற்பண்புகளை வளர்த்தெடுக்கிறவர்களாக, அவர்களை எல்லா விதங்களிலும் நம்பிக்கை ஊட்டி ஊக்கப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை பவுலடியாருடைய வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ளலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலும் கூட நம் ஆண்டவர் இயேசு நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாய் வலியுறுத்தி சொல்லுகிறார். இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பல சதித்திட்டங்கள் இன்றைக்கு நடக்கிறது. திருச்சபையிலேயே பல ஓநாய்கள் நுழைந்து மக்களுடைய விசுவாசத்தை சிதறடிப்பதை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை கெடுப்பதை நாம் பார்க்கிறோம். தவறான பாதையில் அவர்களை வழிநடத்துவதை பார்க்கிறோம். இதனால் குழுக்களாக, கூட்டமாக இணைந்து கொண்டு பங்கு தலங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுப்பது, அந்த அமைதியை சீர்குலைப்பது, பங்கு தலங்களில் நிம்மதியில்லாத ஒரு மனநிலையை உருவாக்குவது போன்ற பல பிரச்சனைகள் இன்றைக்கு பங்குதலங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மீக எழுச்சி பெறுவோம், கடவுளோடு இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வேண்டுகிறார், நாம் ஒன்றாய் இருப்பது போல தந்தையே அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து கரம் கோத்து இறை ஆட்சியை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்புவோம். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன்.